ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் 1000 வேகன்சிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண நோட்டிஃபிகேஷன் கூட சொல்லலாம். இன்னிலிருந்து நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய ஒரு 1000 வேகன்சிஸ்க்கு இப்போ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு இதில் ஏதாச்சும் இல்லைன்னாலும் சொல்லுங்கள். இப்போல்லாம் ஆன்லைனில் சேவையில் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது. அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நிறைய போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அதில் ஜேஇ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ இ&எம், அதாவது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கலோ, ஆட்டோமொபைலோ, மெக்கானிக்கலோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேஇசியில் பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜேஇஎம்மில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇசியில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஆர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கலுன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோவோ இல்லை இன்ஜினியரிங்கோ முடித்தவங்க நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை எஸ்எஸ்சிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலதுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுக்கு 32 வயசு வரலாம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு பிசி, எம்பிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதற்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சியில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ssc.government.in இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் 100 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உமன்ஸுக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இதற்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு எக்ஸாமினேஷன் இருக்கும். சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். எஸ்எஸ்சிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி வரலும் விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்